நட்பு உறவே, எங்கே செல்லும் இந்த பாதை? இயற்கை விவசாயம், நெற்பயிர்கள் விளைந்து காட்சியளிக்கும் அபூர்வமான ஒரு காட்சி. இயற்கை அன்னை கொடுத்த கொடைகளில் விவசாயம் என்பது ஒரு உலகை ஆளும் தொழில். இதோ வாய்க்கால் ஒன்று செல்கிறது. அப்படியே திரும்பி நின்றால் இது எந்த இடம்? ஒரு ஆலமரம். ஆக்சிஜனை அதிகமாக கொடுத்து மனிதனை வாழ வைக்கின்ற ஒரு ஆலமரம். முன்னோர்கள் அதனால்தான் ஆலமரத்தை ஊருக்கு நட்டு வைத்தார்கள். அடுத்து பூச்சந்திகளிலும் வைத்தார்கள், தெருவோரத்திலும் வைத்தார்கள், பஞ்சாயத்து கூடுகிற இடங்களிலும் வைத்தார்கள். மனிதர்களுக்கு பயன்படுகிற வகையிலே நமது முன்னோர்கள் பெரியோர்களும் அது ஒரு சயின்ஸாக எடுத்து வளர்த்து வைத்தார்கள். இன்றைக்கி வளர்ச்சி போக்கு என்கிற பெயரில் ஆலமரத்தை சர்வசாதாரணமாக அறுத்து தள்ளிவிடுகிறார்கள். அதாவது ரோடு போடுறேன், விஸ்தீர்ணம் பண்ணுறேன், வசதி செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அழித்து விடுகிறார்கள். முடிந்தவரை பொதுமக்கள் ஆலமரம், அரச மரம் போன்ற மரங்களை அழிக்கிறத தடுக்கணும். தடுத்து காப்பாற்றணும். பாருங்க, தண்ணி கால்வாயில் வருது. வெயிலாக இருக்கிறதால எனக்கு சரியாக தெரியல. என்னோட பாருங்க, எங்கே செல்லும் இந்த பாதை? விவசாயம். வேப்பமரம் என்பது தெய்வத்துக்கு உகந்தது. அங்கே ஏரிக்கரையில் பார்த்தா ஒரு படி இருக்குது. இந்த படி வழியாக எங்கே போகுதுன்னு பார்ப்போம். போகும். ஒரு அருமையான படி, கற்படி, கல்லால், அதாவது எப்படி சொல்கிறது, கருங்கல்லாலான படி. அப்படியே இப்படி போனோம்னா இங்கே என்ன இருக்குது? தைல மரம், யூக்கலிப்டிப்ஸ் மரம், தைல மரம் இருக்குது. அப்படியே திரும்பி வந்தோம்னா, ஆஹா, அப்படியே திரும்பி வந்தோம்னா இங்கே ஒரு ஆஞ்சநேயர் சாமி இருக்குது. ஸ்ரீராமஜெயம். என்ன அருமையான ஒரு சூழலில் ஸ்ரீராமஜெயம், ஆஞ்சநேயர், ராமதாசன். இருந்தாலும் இங்கே ஒரு மதகு இருக்குது, தண்ணி விடுற மதகு. இது வழியாக தான் இந்த வாய்க்காலில் தண்ணி வருது போல்.
அருமையான ஒரு இறைவனுடைய பிரம்மாண்டத்தில் இது ஒரு அருமையான அழகான அருமையான இடமாக இருக்குது. எப்படி பாருங்கள். இந்த மதகு வழியாக தான் தண்ணி வருது போல். இந்த மதகு வழியாக தான் தண்ணி வருது போல். ஏரிக்கரை அருமையான இயற்கையான ஏரிக்கரை. இங்கே தண்ணி இருக்குது. இந்த பக்கம் தைல மரங்கள் இருக்குது. அப்படியே சுற்றி வந்தோம்னா எங்கேருந்து நம்ம வந்தோம்னு பார்த்தோம்னா இந்த ரோடு அங்கே ஒன்று இருக்குது. இந்த ரோட்டில் இருந்து தான் இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்தோம்னா பார்த்திங்கன்னா ஏரிக்கரையில் ஸ்ரீராம ஜெயம் ஆஞ்சநேயர் ஐயா அவர்களுடைய ராமனுடைய தாசன் ஆஞ்சநேயர் ஐயா அவர்களுடைய சிலை கல்லாலையும் இருக்குது, சிமெண்டாலையும் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸ்ரீராம் ஜெயம். அழகான இடத்துல தான் இருக்குது. இதோ ஆஞ்சநேயர் ஐயா